மனம் மயக்கும் மோகினி. மோகினி 3. கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் மோனாவும் எம்மாவும் இறங்கிய போது மதிய வெயில் தன் உச்சபட்ச உக்கிரத்துடன் அவர்களை வரவேற்றது. புதுவையின் கடல் காற்றுக்கு பழகியிருந்த அவர்களின் சருமத்தை கொங்கு நாட்டின் வறண்ட காற்று சுட்டெரித்தது. அக்கா, என்ன இப்படி வேகுது என்று முகம் சுளித்தாள் எம்மா வில்லியம்ஸ். பேருந்தின் குளிரூட்டப்பட்ட சூழலிலிருந்து வெளியே வந்ததும் ஒரு அனல் கக்கிய அடுப்பின் முன் நிற்பது போல் உணர்ந்தனர். சுற்றிலும் மனிதர்களின் தலைகள், பேருந்துகளின் இரைச்சல், வியாபாரிகளின் கூவல்கள் என அந்த இடமே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. அக்கா, இங்கிருந்து தேனாம்பட்டிக்கு எப்படி போறது என்று கூட்டத்தை பார்த்து மிரட்சியுடன் கேட்டாள் எம்மா. மோனா தன் பையில் இருந்த கைபேசியை எடுத்து பார்த்தாள். இங்கிருந்து உக்கடம் பேருந்து நிலையத்துக்கு போகணும். அங்கிருந்துதான் தேனாம்பட்டிக்கு பஸ் கிடைக்கும்னு போட்டிருக்கு. ஒரு ஆட்டோவை பிடித்து உக்கடம் வந்து சேர்ந்தனர். அந்த இடம் காந்திபுரத்தை விட சற்றே பழமையாகவும் கிராமப்புற மனம் கமழக்கூடியதாகவும் இருந்தது. அங்கே பொள்ளாச்சி, பழனி, உடுமலைப்பேட்டை என பல ஊர்களின் பெயர்களை தாங்கிய பேருந்துகள் நின்றிருந்தன. ஒரு ஓரமாக தேனாம்பட்டி என்ற சிறிய போர்டுடன் கூட்டமே இல்லாமல் ஒரு அரசு பேருந்து நின்றிருந்தது. அது மற்ற பேருந்துகளைப் போல பெரிதாக இல்லாமல் ஒரு மினி பேருந்து போல காட்சியளித்தது. இதுதான் நம்ம பஸ்ஸா என்று எம்மா சந்தேகத்துடன் கேட்டாள். ஆமாம் போல என்றபடி மோனா தன் பெரிய சூட்கேஸை ஒரு கையிலும் கேமரா பேக்கை மற்றொரு கையிலும் தூக்கி கொண்டு பேருந்தில் ஏறினாள். உள்ளே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே பயணிகள் இருந்தனர். ஒரு வயதான பாட்டி வெற்றிலை குதப்பியபடி ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். பள்ளி முடிந்து திரும்பும் 2 சிறுமிகள் தங்களுக்குள் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஏறியதும் பேருந்தில் இருந்த சில கண்கள் அவர்களை வினோதமாக பார்த்தன. அவர்களின் நவீன உடை, பெரிய பயண பைகள், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் பழக்கமில்லாத முகங்கள் அவர்களை அந்த பேருந்திலிருந்து அந்நியப்படுத்தி காட்டின. மோனா அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஜன்னலோர இருக்கையாக பார்த்து அமர்ந்தாள். எம்மா அவள் அருகே அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் பேருந்து மெல்ல நகர தொடங்கியது. நகரத்தின் நெரிசலில் இருந்து விடுபட்டு சாலைகள் விசாலமாகின. இருபுறமும் தென்னை மரங்கள் அணிவகுத்து நின்றன. போக போக பெரிய கட்டிடங்கள் மறைந்து ஓட்டு வீடுகள் தோன்ற தொடங்கின. காற்றின் வெப்பம் தணிந்து அதில் ஒருவித ஈரப்பதம் கலந்திருப்பதை அவர்களால் உணர முடிந்தது. எம்மா தன் ஸ்கெட்ச் பேடை எடுத்து வேகமாக நகரும் நிலப்பரப்பை வரைய முயன்றாள். ஆனால் பேருந்தின் குலுக்கலில் அவளால் சரியாக வரைய முடியவில்லை. அவள் சலிப்புடன் பேடை மூடி வைத்துவிட்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். அக்கா, இந்த ஊர் மக்கள் நம்மள ஒரு மாதிரியா பாக்குறாங்கல்ல என்றாள் மெல்லிய குரலில். பார்க்கதான் செய்வாங்க எம்மு. நாம அவங்களுக்கு புதுசு, அவங்க நமக்கு புதுசு. 2-3 நாள்ல பழகிடும். இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத என்றாள் மோனா தன் கவனத்தை வெளியே திருப்பியபடி. அவள் கண்கள் ஒரு புகைப்பட கலைஞனின் கூர்மையுடன் ஒவ்வொரு காட்சியையும் உள்வாங்கிக் கொண்டிருந்தன. வயலில் வேலை செய்யும் பெண்கள், சாலையோரம் ஆடுகளை மேய்க்கும் சிறுவன், மரத்தடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பெரியவர்கள் என ஒவ்வொரு முகத்திலும் ஒரு கதை இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. சுமார் 1.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு நடத்துனர், தேனாம்பட்டி ஸ்டாப் வந்தாச்சு, இறங்குங்க என்று குரல் கொடுத்தார். அவர்கள் இறங்கிய இடம் ஒரு பேருந்து நிலையம் என்று சொல்வதற்கே தகுதியற்றதாக இருந்தது. ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் சிமெண்டால் கட்டப்பட்ட ஒரு சிறிய நிழற்குடை. அதுதான் தேனாம்பட்டி பேருந்து நிறுத்தம். சுற்றிலும் வயல்வெளிகள். தூரத்தில் தெரிந்த மலைத்தொடர் நீல நிறத்தில் ஒரு கோடு கிழித்தது போல காட்சியளித்தது. நகரத்தின் இரைச்சலுக்கு பழகியிருந்த அவர்களின் காதுகளுக்கு அந்த இடத்தின் பேரமைதி ஒருவித அமானுஷ்ய உணர்வை கொடுத்தது. பறவைகளின் கீச்சொலிகளும் காற்றின் சலசலப்பும் மட்டுமே அந்த அமைதியை கலைத்தன. வாவ், என்ன ஒரு அமைதி என்று மூச்சு விட்டாள் எம்மா. அவளது கவித்துவமான கண்கள் அந்த பசுமையை, அந்த இயற்கை என்னும் வரப்பிரசாதத்தை ரசித்தன. அமைதியாத்தான் இருக்கு, ஆனா நம்ம ஹோட்டல் எங்க இருக்குன்னு தெரியலையே என்றபடி மோனா சுற்றுமுற்றும் பார்த்தாள். பேருந்திலிருந்து அவர்களுடன் இறங்கிய ஒரு சிலர் தங்கள் கிராமத்திற்குள் நடந்து சென்று கொண்டிருந்தனர். மோனா
தன் பைகளை கீழே வைத்துவிட்டு அவர்களில் ஒருவரை நோக்கி நடந்தாள். 40 வயது மதிக்கத்தக்க வேட்டி சட்டை அணிந்திருந்த ஒருவரிடம், சார், இங்க தென்றல் ஹோட்டல் எங்க இருக்கு என்று கேட்டாள். அவர் அவளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார். தென்றல் ஹோட்டலா? அதோ அந்த வளைவுல திரும்பி நேரா ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா வலது பக்கத்திலேயே இருக்குமா. புதுசா கட்டி இருக்காங்களே, அந்த 2 மாடி கட்டடம் தான் என்று கை காட்டினார். ரொம்ப நன்றிங்க. புதுசா வந்திருக்கீங்களா? யார பார்க்கணும்? இயல்பான கிராமத்து விசாரிப்பு. இல்ல, நாங்க டூரிஸ்ட். இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்தோம் என்றாள் மோனா ஒரு புன்னகையுடன். அப்படியா, சரிம்மா, பார்த்து போங்க என்று சொல்லிவிட்டு அவர் நகர்ந்தார். மோனா பெருமூச்சுடன் தன் பைகளை நோக்கி திரும்பினாள். எம்மோ, வா, கொஞ்ச தூரம் நடக்கணுமா. தார் சாலையின் ஓரமாக தங்கள் பைகளை இழுத்து கொண்டு அவர்கள் நடக்க ஆரம்பித்தனர். ஒருபுறம் நெல் வயல், மறுபுறம் வாழைத்தோப்பு. நடுவே அவர்கள் இருவரும் அந்த நிலப்பரப்பிற்கு சற்று சம்பந்தமும் இல்லாத 2 உருவங்களாக தெரிந்தனர். வாழை இலைகளின் மீது பட்டு தெரித்த வெயில் தரையில் அழகான கோலங்களை வரைந்தது. அக்கா, எனக்கு இந்த ஊரை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. எவ்வளவு சுத்தமான காத்து என்றாள் எம்மா உற்சாகத்துடன். ஆமா, இடமெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த சூட்கேஸை இழுத்துட்டு போறதுதான் கஷ்டமா இருக்கு என்று அழுத்து கொண்டாள் மோனா. அவர்கள் பேசிக்கொண்டே அந்த வளைவில் திரும்பினர். அங்கே அவர்கள் தேடி வந்த தென்றல் ஹோட்டல் கம்பீரமாக நின்றிருந்தது. இணையத்தில் பார்த்ததை விட நேரில் இன்னும் அழகாக இருந்தது. சுத்தமான வெள்ளை நிறச் சுவர்கள், மரத்தாலான பால்கனிகள், சுற்றிலும் நேர்த்தியாக பராமரிக்கப்பட்ட புல்வெளி என அந்த இடம் ஒரு ரிசார்ட் போல காட்சியளித்தது. அப்பா, ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் மோனா. இருவரும் ஹோட்டலின் கண்ணாடி கதவை திறந்து உள்ளே நுழைந்தனர். உள்ளே குளிரூட்டப்பட்ட வரவேற்பறை அவர்களை வரவேற்றது. வரவேற்பறை சிறியதாக ஆனால் அழகாக இருந்தது. மரத்தாலான வரவேற்பு மேஜை, சுவரில் மாட்டப்பட்டிருந்த நவீன ஓவியங்கள், வசதியான சோஃபாக்கள் என எல்லாம் ரசனையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. வரவேற்பு மேஜையின் பின்னால் கணினியில் எதையோ தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான் இளஞ்செழியன். அவனது முகம் கடுகடுப்பாக இருந்தது. சற்று முன்புதான் ஒரு சப்ளையருடன் போனில் வாக்குவாதம் செய்திருந்தான். ஆர்டர் செய்த பொருட்கள் தாமதமானதால் ஏற்பட்ட கோபம் இன்னும் தணியவில்லை. மோனா நேராக வரவேற்பு மேஜைக்கு சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ என்றாள். செழியன் நிமிர்ந்து பார்த்தான். அவன் முன் வியர்வையில் லேசாக நனைந்த முகத்துடன் ஆனால் கண்களில் ஒருவித அதிகாரத்துடன் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் அருகே பயத்துடன் ஒரு மான் குட்டி நிற்பது போல அவளது தங்கை நின்றிருந்தாள். சொல்லுங்க என்றான் அவன், குரலில் தொழில்முறை கடுமையை வரவழைத்து கொண்டு. நாங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஓகே, உங்க பேரு சொல்லுங்க. மோனா. செழியன் கணினியில் தட்டினான். ஆமாம், மோனா, புதுச்சேரி. ஒரு டீலக்ஸ் ரூம், வேரி வியூவோட, 10 நாட்களுக்கு, சரிதானே? ஆமா. ஓகே, உங்க ஐடி ப்ரூஃப். இருவருடைய ஐடியை எடுத்து அவனிடம் காட்டியவள், ரூம் நம்பர் என்ன, கீஸ் கொடுங்க. செழியன் மேஜையின் டிராயரை திறந்து ஒரு சாவியை எடுத்தான். ரூம் நம்பர் 204, 2வது மாடியில இருக்கு என்றான். பாய், இவங்க லக்கேஜ ரூம்ல கொண்டு வைங்க என்று குரல் கொடுத்தான். மோனா சாவியை வாங்கி கொண்டு திரும்பியவள் ஏதோ நினைத்தவளாக மீண்டும் செழியனை பார்த்தாள். ஒரு நிமிஷம், நாங்க புக் பண்ணினது பிரீமியம் வேலி வியூ ரூம், அதாவது எந்த தடங்களும் இல்லாத முழுமையான வியூ இருக்கிற ரூம். இந்த 204 அப்படிப்பட்ட ரூம் தானா? செழியனுக்கு லேசாக எரிச்சல் வந்தது. மேடம், எங்க ஹோட்டல்ல இருக்கிற எல்லா வேலி வியூ ரூமும் பிரீமியம் தான். 204ல இருந்து உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும். எனக்கு நல்ல வியூ வேண்டாம், எனக்கு பெர்ஃபெக்ட் வியூ வேணும். நான் அதுக்கு தான் பணம் கட்டியிருக்கேன். அந்த ரூமோட போட்டோவை வெப்சைட்ல பார்த்துட்டு தான் புக் பண்ணினேன். மோனாவின் குரல் உயர்ந்தது. செழியன் பொறுமையாக மூச்சை இழுத்து வெளியிட்டான். மேடம், நீங்க சொல்றது புரியுது. ஆனா வெப்சைட்ல போட்டோ எடுக்கிறப்ப ஒரு ஆங்கிள் எடுத்திருப்பாங்க. எல்லா ரூமும் 100% அப்படியே இருக்காது. 204 ஒரு நல்ல ரூம் தான், உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நான் முடிவு பண்றேன். நீங்க எதுக்கு முடிவு பண்றீங்க? நீங்க எனக்கு ரூம் 201 கொடுங்க. அதுதான் கார்னர் ரூம். அங்கிருந்து தான் வெப்சைட்ல இருக்கிற போட்டோவை எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். செழியன் அவளை கூர்ந்து பார்த்தான். இந்த பொண்ணுக்கு திமிர் கொஞ்சம் ஜாஸ்தி தான்.
என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். மேடம், ரூம் 201ல ஏற்கனவே கெஸ்ட் தாங்கியிருக்காங்க. அது நாளைக்கு தான் காலியாகும். நீங்க வேணும்னா நாளைக்கு அந்த ரூமுக்கு மாறலாம். இன்னைக்கு ஒரு நாள் 204ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? நான் கேட்ட ரூம் கிடைக்காதப்போ அது உங்க தப்பு. நீங்க தான் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். அட்ஜஸ்ட் பண்ண சொல்லக்கூடாது. மோனா விடவில்லை. முதல் மோதல் இருவருக்கும். சுற்றிலும் இருந்த ஊழியர்கள் அவர்களை வேடிக்கை பார்க்க தொடங்கினர். எம்மா தன் அக்காவின் கையை பிடித்து, அக்கா ப்ளீஸ் விடு, இந்த ரூமே ஓகே தான் என்று கெஞ்சினாள். ஆனால் மோனா கேட்பதாக இல்லை. இது வெறும் ரூம் பிரச்சனை அல்ல, இது அவளது சுயமரியாதை பிரச்சனை. ஒரு பெண் தனியாக வருகிறாள் என்றதும் ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்ற எண்ணம் அவளுக்குள் எழுந்தது. செழியனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஆனாலும் இது அவனது தொழில். அவன் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். பாருங்க மேடம் என்று அவன் நிதானமாக ஆரம்பித்தான். இது ஒரு சின்ன கிராமம். இங்க இருக்கிறதே இந்த ஒரு ஹோட்டல் தான். நாங்க முடிஞ்ச வரைக்கும் சிறந்த சேவையை கொடுக்கத்தான் முயற்சி பண்றோம். ரூம் 204ல இருக்கிற ஒரே ஒரு சின்ன தடங்கள் பால்கனிக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கிறது தான். ஆனா அந்த மரம் இந்த ஹோட்டலை விட பழமையானது. அதுவும் இந்த இயற்கையோட ஒரு பகுதி தான். அதை வெட்ட முடியாது. உங்களுக்கு அந்த மரம் பிடிக்கலனா நான் ஒன்னும் செய்ய முடியாது. அவன் சொன்ன விதத்தில் இருந்த லேசான நக்கல் மோனாவின் கோபத்தை மேலும் தூண்டியது. ஓ அப்படியா? அப்போ உங்க வெப்சைட்ல வியூ வித் அ பிக் ட்ரீன்னு போட்டிருக்க வேண்டியது தானே? எதுக்கு பிரீமியம் வேல்யூ வியூன்னு போட்டு மக்களை ஏமாத்துறீங்க? இதுக்கு பேரு சீட்டிங். நான் கன்சியூமர் ஃபார்மல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். செழியன் சிரித்து விட்டான். அந்த சிரிப்பில் அத்தனை அலட்சியம் இருந்தது. தாராளமா பண்ணுங்க மேடம். அதுக்கு முன்னாடி உங்க ரூமுக்கு போய் அந்த பயங்கரமான மரத்தை பாருங்க. அதுக்கு பிறகும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. இப்போதைக்கு எனக்கு வேற வேலை இருக்கு. அவன் முகத்தை திருப்பிக் கொண்டு மீண்டும் தன் கணினியில் மூழ்கினான். அது உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை என்று சொல்வதற்கு சமமாக இருந்தது. மோனாவின் முகம் அவமானத்தில் சிவந்தது. இப்படி ஒரு அலட்சியத்தை, இப்படி ஒரு திமிரான மேலாளரை அவள் தன் வாழ்வில் சந்தித்ததே இல்லை. அவள் கோபத்தில் ஏதோ திட்டப்போக எம்மா அவளை இழுத்தாள். அக்கா ப்ளீஸ் வா போகலாம், ப்ளீஸ் எனக்காக. எம்மாவின் கண்களில் கண்ணீர் மூட்டியிருந்தது. தன் தங்கைக்காக மட்டுமே மோனா அவனிடம் சண்டையிடுவதை கைவிட்டாள். சாவியை எடுத்துக்கொண்டு ஒரு வார்த்தை பேசாமல் வேகமாக படிக்கட்டுகளை நோக்கி நடந்தாள். அவளது காலடி சத்தம் அவளது கோபத்தை எதிரொலித்தது. அவர்களின் அறை 2வது மாடியில் இருந்தது. கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் மோனாவின் கோபம் சற்று தணிந்தது. அறை சுத்தமாகவும் அழகாகவும் இருந்தது. மரத்தாலான பர்னிச்சர்கள், மென்மையான படுக்கை, சுவரில் அழகான ஓவியங்கள் என எல்லாம் ரசனையுடன் இருந்தன. பால்கனி கதவை திறந்தாள். அங்கே செழியன் சொன்னது போல ஒரு பெரிய வாகை மரம் தன் கிளைகளை பரப்பி நின்று கொண்டிருந்தது. அதன் கிளைகளுக்கு இடையில் பச்சை நிற பள்ளத்தாக்கு அழகாக தெரிந்தது. அந்த மரம் ஒரு தடையாக தெரியவில்லை, மாறாக மேலும் அழகு சேர்ப்பது போல இருந்தது. அதன் மீது பலவிதமான பறவைகள் அமர்ந்து கீச்சிட்டு கொண்டிருந்தன. அக்கா இது எவ்வளவு அழகா இருக்கு என்றாள் எம்மா. தன் கண்களில் ஆச்சரியம் என்ன. மோனா எதுவும் பேசவில்லை. அவள் கோபம் இன்னும் தணியவில்லை. இடம் அழகாக இருக்கலாம், ஆனால் அந்த மேலாளரின் திமிர் அதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. எம்மா தன் பையில் இருந்த ஸ்கெட்ச் பேடை எடுத்தாள். பால்கனியில் அமர்ந்து அந்த வாகை மரத்தை வரைய தொடங்கினாள். எந்த மரத்திற்காக அவள் அக்கா சண்டையிட்டாளோ அந்த மரமே இப்போது அவளது ஓவியத்தின் நாயகனாக மாறியிருந்தது. மோனா தன் சூட்கேஸை திறந்து பொருட்களை வெளியே எடுத்து அடுக்க தொடங்கினாள். திமிரு, எவ்வளவு திமிரு அவனுக்கு! சிட்டி பொண்ணுங்கன்னா இலக்காரமா? நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். இந்த 10 நாள்ல அவனை ஒரு வழி பண்ணல, என் பேரு மோனா இல்ல என்று தனக்கு தானே முணுமுணுத்து கொண்டாள். கீழே வரவேற்பறையில் செழியன் தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தான். அந்த புதுச்சேரி பெண்ணின் முகம் அவன் கண்முன் வந்து போனது. நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், பாரதியாரின் வரிகள் நினைவுக்கு வந்தன. ஆனால் இவளிடம் திமிரும் கூடவே இருக்கிறதே என்று நினைத்து கொண்டான். கம்ப்ளைண்ட் பண்ணுவாளாம். கம்ப்ளைண்ட் வரட்டும், பாத்துக்கலாம். தேனாம்பட்டியின் தென்றல் இருவரையும் தீண்டித்தான் இருந்தது. ஆனால் அது பூக்களின் வாசத்தை சுமந்து வரவில்லை. ஒரு புயலுக்கு முந்தைய அமைதியையும் லேசான யுத்த மேகங்களையும் தான் சுமந்து வந்திருந்தது. அவர்களின் கதை ஒரு காதலாக மலருமா,
அல்லது ஒரு போர்க்களமாக மாறுமா என்பதை அந்த தென்றலும் காலமும் மட்டுமே அறிந்திருந்தனர். அப்படிதான் ஒண்ணுமே எனக்கு தெரியாத மாதிரி ஃபீலா விடுவேன். ஆனா வில்லி ரோலே நான் தான். மோகினி 4. அடுத்த நாள் காலை சூரிய ஒளி தேனாம்பட்டியின் மீது ஒரு தங்க போர்வை போல படர்ந்திருந்தது. முதல் நாள் பயண கலைப்பும் வரவேற்பறையில் நடந்து வாக்குவாதத்தின் சூடும் மோனாவின் உறக்கத்தை கலைத்திருந்தன. அவள் கண் விழித்த போது அறையின் பால்கனி வழியே உள்ளே நுழைந்த காற்றில் மண் வாசனையும் பூக்களின் நறுமணமும் கலந்திருந்தன. அவள் எழுந்து பால்கனிக்கு வந்தாள். நேற்று அவள் கோபமாக பார்த்த அதே வாகை மரம் இன்று காலை சூரிய பொன்னொளியில் குளித்து நூற்றுக்கணக்கான வைர கற்களை பதித்தது போல பனித்துளிகளுடன் மின்னியது. அதன் கிளைகளில் அமர்ந்திருந்த பறவைகள் ஒரு சிம்பனி இசைப்பது போல கீச்சிட்டு கொண்டிருந்தது. அந்த அழகு அவளது கோபத்தின் மீது ஒரு மெல்லிய திரையை இட்டது. ஆனால் அந்த திரைக்கு பின்னால் அந்த ஹோட்டல் மேலாளரின் அலட்சிய சிரிப்பு இன்னும் எரிந்து கொண்டுதான் இருந்தது. இந்த ஊர் அழகாக இருக்கலாம், ஆனா இங்க உள்ள மனிதர்கள் அப்படி இல்லை என்று அவள் மனதுக்குள் கசப்புடன் நினைத்து கொண்டாள். போஞ்சோர் அக்கா என்று மெல்லிய குரலுடன் எம்மா அவள் அருகே வந்தாள். அவள் முகத்தில் ஒருவித புத்துணர்ச்சி தெரிந்தது. அவள் கையில் முதல் நாள் அவள் வரைய தொடங்கிய வாகை மரத்தின் ஓவியம் இருந்தது. அது கிட்டத்தட்ட முடிவடையும் தருவாயில் இருந்தது. எம்மு, நீ எப்போ எழுந்த? நான் 6 மணிக்கு எழுந்துட்டேன். இந்த மரத்தை வரைய ஆரம்பிச்சேன். பாரு எவ்வளவு அழகா இருக்கு என்று தன் ஓவியத்தை காட்டினாள். மோனா அதை பார்த்தாள். கோடுகளும் வர்ணங்களும் இணைந்து அந்த மரம் உயிருடன் நிற்பது போல இருந்தது. தன் தங்கையின் திறமையை எண்ணி அவள் பெருமைப்பட்டாள். ரொம்ப அழகா இருக்கு எம்மு, நீ ஒரு ஜீனியஸ். தேங்க்யூ அக்கா. நாம இன்னைக்கு ஊரை சுத்தி பார்க்க போகலாமா? எனக்கு இந்த ஊரோட சந்தையை பார்க்கணும், அங்க இருக்கிற மக்களை வரையணும் என்றாள் எம்மா ஆர்வத்துடன். மோனாவிற்கும் அதுதான் சரியாகப்பட்டது. தன் கோபத்தை ஆக்கப்பூர்வமாக மாற்ற இதுதான் சரியான வழி. அந்த மேலாளருக்கு தாங்கள் வெறும் அறைக்குள் முடங்கி கிடக்கும் நகரத்து பொம்மைகள் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும். ஏன் அவனுக்கு நான் நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவள் கொஞ்சம் யோசித்து இருக்கலாமோ? கண்டிப்பா போகலாம் எம்மோ. குளிச்சு ரெடியாகு. இன்னைக்கு நாம இந்த ஊரோட அழக போட்டோ எடுக்க போறோம். இந்த ஊரோட உண்மையான முகத்தை, இங்க இருக்கிற உழைக்கும் மக்களின் முகத்தை என் கேமரால பதிவு பண்ணணும் என்றாள் மோனா. அவள் கண்களில் ஒரு புதிய தீவிரம் குடியேறியது. இருவரும் தயாராகி ஹோட்டலின் உணவகத்திற்கு காலை உணவுக்காக சென்றனர். அங்கே இளஞ்செழியன் ஊழியர்களுக்கு ஏதோ அறிவுரைகளை கொடுத்து கொண்டிருந்தான். அவன் அவர்களை பார்த்ததும் ஒரு நொடி அவன் பார்வை மோனாவின் மீது நிலைத்தது. ஆனால் அடுத்த கணமே அவர்களை கண்டு கொள்ளாதது போல முகத்தை திருப்பிக் கொண்டான். அந்த அலட்சியம் மோனாவின் கோபத்திற்கு மீண்டும் தீனி போட்டது. இவனை பார்த்தாலே எரிச்சலா வருது என்று முணுமுணுத்தபடி ஒரு மேஜையில் அமர்ந்தாள். காலை உணவை முடித்துக்கொண்டு இருவரும் வெளியே வந்தனர். மோனாவின் கழுத்தில் அவளது விலை உயர்ந்த கேமரா கம்பீரமாக தொங்கிக் கொண்டிருந்தது. எம்மாவின் கையில் அவளது ஸ்கெட்ச் பேடும் ஒரு சிறிய பையில் அவளது கலைப்பொருட்களும் இருந்தன. சந்தை எங்க இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று எம்மா கேட்டாள். யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் என்றபடி ஹோட்டலின் வாயிலில் நின்றிருந்த காவலாளியிடம் சென்றாள் மோனா. அண்ணா, இங்க காய்கறி சந்தை எங்க இருக்கு? அதாமா, இந்த ரோட்ல நேரா போனீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் வரும். அதுக்கு பக்கத்துலதான் வாரம் சந்தை போடுவாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சந்தை நாள், கூட்டம் நல்லா இருக்கும் என்றார் அவர். இருவரும் நடக்க ஆரம்பித்தனர். கிராமத்து சாலை நகரத்து சாலைகளைப் போல இல்லாமல் ஒருவித உயிர்ப்புடன் இருந்தது. நகரத்தின் காலை பரபரப்பு எதுவும் இல்லாமல், வண்டியின் ஹாரன் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. சாலையின் இருபுறமும் வீடுகளின் வாசலில் பெண்கள் கோலம் போட்டுக் கொண்டிருந்தனர். குழந்தைகள் பம்பரமும் கோலியும் விளையாடி கொண்டிருந்தனர். அவர்களை கடந்து சென்ற ஒவ்வொருவரும் இந்த புது முகங்களை ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தனர். பின்னே பார்க்க மாட்டார்களா? இருவரும் இந்த கிராமத்திற்கு சற்றும் பொருந்தவில்லை. தொட்டால் சிவந்து போகும் நிறம் கொண்ட பெண்களை கண்டதும் ஆச்சரியத்துடனும் ஆவலுடனும் பார்த்து வியந்து போயினர். சிறிது தூரத்தில் அவர்கள் அந்த பிள்ளையார் கோயிலை அடைந்தனர். அதனை ஒட்டி இருந்த பெரிய மைதானத்தில் தேனாம்பட்டி சந்தை கூடியிருந்தது. அது ஒரு வண்ணமயமான உலகம். அந்த மைதானம் முழுக்க வரிசையாக, அதுவும் நேர்த்தியாக, எந்த ஒரு பிணக்கும் இல்லாமல் வியாபாரிகள் தங்களுக்குள் சிரித்து பேசியபடி விதவிதமான காய்கறிகள், பழங்கள், பூக்கள், மளிகை பொருட்கள், மண்பாண்டங்கள், துணிகள் என அந்த இடமே ஒரு திருவிழா போல காட்சியளித்தது. மக்களின் பேரம் பேசும் சத்தம்,
வியாபாரிகளின் கூவல், குழந்தைகளின் சிரிப்பொலி என அனைத்தும் கலந்து ஒருவித கிராமிய சங்கீதத்தை உருவாக்கின. மோனா தன் கேமராவை ஆன் செய்தாள். அவள் கண்கள் ஒரு பருந்தின் கூர்மையுடன் சரியான தருணங்களுக்காக காத்திருந்தன. பூவிற்கும் பாட்டியின் சுருக்கங்கள் விழுந்த முகத்தில் தெரிந்த புன்னகையை, தன் தந்தையின் தோளில் அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் குழந்தையின் ஆச்சரியத்தை, மண்பாண்டம் செய்யும் குயவனின் கவனம் சிதறாத முகத்தை என அவள் கிளிக் கிளிக் செய்ய தொடங்கினாள். எம்மா அந்த சந்தையின் மூலையில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டாள். அந்த மரத்தின் விழுதுகள் பெரிய தூண்கள் போல நிலத்தில் ஊன்றியிருந்தன. அதன் நிழலில் பலரும் அமர்ந்து இலை பாரிக்கொண்டிருந்தனர். எம்மாவுக்கு அந்த இடமே ஒரு ஓவியம் போல தெரிந்தது. அவள் தன் ஸ்கெட்ச் பேடை திறந்து அந்த ஆலமரத்தையும் அதன் கீழே இலைப்பார சிலர் படுத்திருந்தனர். சிலர் சீட்டு காலையிலேயே பந்தயம் கட்டி விளையாடி கொண்டிருந்தனர். அதனை கண்டவள் வரைய தொடங்கினாள். அவள் தன் வண்ண உலகிற்குள் இனிமையாக மூழ்கி போனாள். சுற்றிலும் நடக்கும் எதுவும் அவள் கவனத்தை கலைக்கவில்லை. அதே நேரத்தில் பருதி உரம் மற்றும் விவசாய பொருட்கள் விற்பனை நிலையத்தில் இளம்பருதி தன் வேலைகளில் மும்முரமாக இருந்தான். தம்பி, இந்த பூச்சி மருந்த எப்படி அடிக்கணும்னு ஒரு தடவை சொல்லு என்று கேட்டார் ஒரு விவசாயி. பருதி, 1 லிட்டர் தண்ணீரில் எவ்வளவு மருந்து கலக்க வேண்டும், எப்போது அடிக்க வேண்டும், என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும் என பொறுமையாக விளக்கினான். அவனது இந்த அணுகுமுறைதான் அவனை இந்த ஊர் விவசாயிகளின் செல்ல பிள்ளையாக மாற்றியிருந்தது. அப்போது அவனது கைபேசி ஒலித்தது. எடுத்து பார்த்தான். அண்ணன் இளஞ்செழியன் தான் அழைத்தான். சொல்லுன என்றான் பருதி. டேய், கடையில இருக்கியா? நான் உரம் வாங்க ஒரு ஆளை அனுப்புறேன், அப்பா கணக்குல எழுதிக்கோ என்றான் செழியன். சரிண்ண, என்ன விசேஷம்? ஹோட்டல் தோட்டத்துக்கா? ஆமா, புதுசா புல்வெளி வச்சதுக்கு கொஞ்சம் உரம் போடணும். அப்புறம் நேத்து புதுசா 2 பொண்ணுங்க கெஸ்டா வந்திருக்கு. புதுச்சேரியா. அதுல ஒண்ணு சரியான வம்புக்காரி. காலையிலேயே என்கிட்ட சண்டைக்கு நின்னுட்டா என்று சலிப்புடன் சொன்னான் செழியன். பரிதி சிரித்தான். அப்படியா? என் அண்ணன் கிட்டே சண்டைக்கு நிக்கிற அளவுக்கு தைரியமான பொண்ணா? யாருன்னு அது? பேரு பேனாவோ மோனாவோ. அவ கூட அவ தங்கச்சியும் வந்திருக்கு. பாவம், அந்த பொண்ணு அமைதியா இருக்கு. இந்த அக்காக்காரி தான் தாங்க முடியல. சரி, நான் வேலையை போய் பாக்குறேன். நீ வந்த ஆளுக்கு உரத்தை கொடுத்து விடு என்று போனை வைத்தான் செழியன். பரிதி சிரித்து கொண்டான். அண்ணனுக்கு ஏத்த ஆளுதான் வந்திருக்கு போல என்று நினைத்தபடி தன் வேலையை தொடர்ந்தான். சிறிது நேரத்தில் ஹோட்டலிலிருந்து வந்த ஊழியரிடம் உரத்தை கொடுத்து அனுப்பினான். பிறகு கடையின் கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்த போது அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஆமா, இன்னைக்கு சந்தை நாளாச்சே. அம்மாக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்குமே. முகிலன் கிட்ட சொல்லிவிட்டா வாங்கிட்டு வருவான். இல்லாட்டி நாமளே போய் வாங்கிட்டு வரலாம் என்று நினைத்தான். தன் உதவியாளரிடம் கடையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தன் வண்டியை எடுத்துக்கொண்டு சந்தையை நோக்கி கிளம்பினான். சந்தையின் இரைச்சல் தூரத்திலிருந்தே கேட்டது. அவன் தன் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு பூக்கடைகளை நோக்கி நடந்தான். அப்போதுதான் அவன் அவளை பார்த்தான். ஆலமரத்தின் நிழலில் தரையில் அமர்ந்து உலகையே மறந்து அவள் ஏதோ வரைந்து கொண்டிருந்தாள். மெல்லிய நீல நிற சுடிதார் அணிந்திருந்தாள். அவளது கருங்கூந்தல் கற்றைகள் காதோரம் வழிந்து அவள் குனிந்திருந்த முகத்தை மென்மையாக வருடின. காலை வெயில் மர இலைகளின் ஊடாக புகுந்து அவள் மீது பட்டு அவளை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கி இருந்தது. அவளது கவனமெல்லாம் அவள் கையில் இருந்த அந்த ஸ்கெட்ச் பேடில் இருந்தது. பருதி அப்படியே உறைந்து நின்றான். அவன் அவளை பார்க்கவில்லை, ரசித்தான். ஒரு தேவதையை கண்டது போல பிரமித்து நின்றான். அவள் யார் என்று அவனுக்கு தெரியாது, பேரென்றும் தெரியாது. ஆனால் அந்த ஒரு நொடியில் அவள்தான் தன் வாழ்க்கை என்று அவனது உள்மனம் சொன்னது. அவன் பூ வாங்க வந்ததையே மறந்தான். தன்னை மறந்தான். அந்த இடத்தின் இரைச்சல் அவன் காதுகளில் விழவில்லை. அவன் கண்களுக்கு அவள் மட்டுமே தெரிந்தாள். அவன் மெதுவாக அவளுக்கு தெரியாமல் அவள் அருகே சென்றான். அவள் என்ன வரைகிறாள் என்று பார்க்க ஆசைப்பட்டான். அவள் அந்த ஆலமரத்தை வரைந்து கொண்டிருந்தாள். அவளது ஓவியம் அத்தனை தத்ரூபமாக இருந்தது. ஒரு புகைப்படத்தில் கூட அத்தனை ஜீவனை கொண்டு வர முடியாது என்று அவனுக்கு தோன்றியது. அவன் அவளையே பார்த்து கொண்டு நின்ற போது அவள் தன் பையிலிருந்து வேறு ஒரு பென்சிலை எடுக்க முயன்றாள். அப்போது அவள் அருகே வைத்திருந்த ஒரு சிறிய ரப்பர் உருண்டோடி பருதியின் காலடியில் வந்து நின்றது. பருதிக்கு இதயம் வேகமாக அடிக்க தொடங்கியது. ஐயோ, என்ன இது இப்படி துடிக்குது என்று தன் இடப்பக்க நெஞ்சில் கை வைத்து
அழுத்தி கொண்டான். இது கடவுள் கொடுத்த சந்தர்ப்பம். அவன் குனிந்து அந்த சிறிய ரப்பரை எடுத்தான். அவன் கைகள் லேசாக நடுங்கின. அவன் அவள் அருகே சென்று, இது உங்களோடதா என்று ஒன்றும் தெரியாதது போல தயங்கியபடி கையை நீட்டினான். எம்மா தன் சிந்தனையிலிருந்து விடுபட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அவன் முன் ஒரு இளைஞன் கையில் தன் ரப்பருடன் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒருவித பதட்டமும் வெள்ளந்தியான புன்னகையும் இருந்தன. அவன் கண்கள் அவளிடம் ஏதோ பேச விரும்புவது போல தவித்தன. அவள் ஒரு கணம் திகைத்தாள். பிறகு மெதுவாக அந்த ரப்பரை வாங்கி கொண்டு நன்றி என்று மெல்லிய கிட்டத்தட்ட காற்றில் கரையும் குரலில் சொன்னாள். அவளது நீல நிற கண்கள் ஒரு நொடி அவனை பார்த்துவிட்டு மீண்டும் தரையை பார்த்தன. பருதிக்கு அந்த ஒரு வார்த்தை தேவகானம் போல இருந்தது. அந்த ஒரு பார்வை அவன் இதயத்தில் தைத்த அம்பு போல இருந்தது. அவன் இன்னும் ஏதோ பேச விரும்பினான். நீங்க நல்லா வரைகிறீங்க என்று சொல்ல நினைத்தான். ஆனால் வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டன. அவன் தன்னை நினைத்து முத்திருச்சுடா என்று சிரித்துவிட்டு தலையை ஆட்டிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தான். அவன் வந்ததென்னவோ பூக்கடைக்கு செல்ல. ஆனால் இப்பொழுதோ வந்த வேலையை மறந்தபடி நேராக தன் வண்டியை நோக்கி நடந்தான். அவன் கால்கள் தரையில் நடக்கவில்லை, மிதந்து செல்வது போல உணர்ந்தான். எம்மா அவன் சென்ற திசையே ஒரு கணம் பார்த்தாள். அவளது கன்னங்கள் லேசாக சிவந்திருந்தன. யாரோ ஒரு அந்நியன், ஆனால் அவன் பார்வையில் ஒருவித நேர்மை இருந்தது. அவள் மீண்டும் தன் ஓவியத்தில் கவனம் செலுத்த முயன்றாள். ஆனால் அந்த வெள்ளந்தியான புன்னகையும் தவிப்பான கண்களும் அவள் மனதை விட்டு அகலவில்லை. ஏனென்று அதற்கு மேல் அவள் யோசிக்கவில்லை. சற்று நேரத்தில் மோனா அவள் அருகே வந்தாள். என்ன எம்மோ, டிராயிங் முடிஞ்சுதா? நான் சூப்பரா சில போட்டோஸ் எடுத்தேன். வா ஹோட்டலுக்கு போகலாம், பசிக்குது. சரி அக்கா என்றபடி எம்மா தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு எழுந்தாள். என்னடி முகம் ஒரு மாதிரியா இருக்கு, வெயில்ல உட்கார்ந்ததுனாலயா என்று கேட்டாள் மோனா. இல்லக்கா ஒண்ணுமில்ல என்று சமாளித்தாள் எம்மா. பரிதி தன் கடைக்கு எப்படி திரும்பி வந்தான் என்றே அவனுக்கு தெரியவில்லை. அவன் மனதோ இன்னும் அந்த ஆலமரத்தின் அடியில் தான் சுற்றி கொண்டிருந்தது. உடல் மட்டும்தான் இங்கு இருந்தது. தன் உயிரை அங்கேயே விட்டு வந்தது போல உணர்ந்தான். என்ன கண்ணுடா சாமி என்று அவள் இளநில நிற கண்களைத்தான் மனப்பெட்டகத்தில் கொண்டு வந்தவனை, என்ன தம்பி பூ வாங்கிட்டு வந்தாச்சா என்று கேட்டான் உதவியாளன். அப்போதுதான் பரிதிக்கு உரைத்தது. ஐயோ மறந்துட்டேனேடா என்று தலையில் அடித்து கொண்டான். அவன் மனம் முழுவதும் அந்த நீல நிற கண்கள் தான் நிறைந்திருந்தன. அவன் தன் கைபேசியை எடுத்து முகிலனுக்கு அழைத்தான். சொல்லுடா பரிதி என்றான் முகிலன். டேய் நீ எங்க இருக்க? உடனே கடைக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சிறிது நேரத்தில் முகிலம் வந்து விட்டான். பரிதியின் முகத்தை பார்த்ததுமே ஏதோ சரியில்லை என்பதை புரிந்து கொண்டான். என்னடா ஆச்சு? ஏதும் பேய் பிசாசு அடிச்சிருச்சா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பரிதி அவனை பிடித்து இழுத்து கொண்டு கடையின் உள்ளே சென்றான். மச்சான் நான் ஒரு தேவதைய பார்த்தேன்டா. முகிலன் சிரித்தான். என்னடா புதுசா கதை விடுற? இல்லடா நிஜமா தான் சொல்றேன். சந்தையில ஆலமரத்து அடியில உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருந்துச்சு. என்ன அழகுடா, என்ன கண்ணு, அப்படியே ஐயோ எனக்கு சொல்ல தெரியலடா என்று ஏதேதோ பிதற்றினான். முகிலனுக்கு ஒன்று மட்டும் நன்றாக விளங்கியது. பயல் எங்கேயோ கவுந்துட்டான் என்று நினைத்து கொண்டான். அவன் விவரித்ததை கேட்ட முகிலனுக்கு காலையில் செழியன் சொன்னது நினைவுக்கு வந்தது. டேய் நீ சொல்றது புதுச்சேரியில இருந்து வந்த பொண்ணுங்களா? எனக்கு தெரியாதுடா, ஆனா அவ இந்த ஊர்க்காரி இல்ல, அவளை பார்த்தா என்று இன்னும் ஏதோ சொல்ல வர, அவ கூட இன்னொரு பொண்ணு கொஞ்சம் திமிரா கேமராவெல்லாம் வச்சுட்டு இருந்துச்சா என்று கேட்கவும் பரிதி யோசித்தான். ஆமா நான் தூரத்துல பார்த்தேன், ஒரு பொண்ணு போட்டோ எடுத்துட்டு இருந்துச்சு. முகிலன் தலையில் கை வைத்து கொண்டான். டேய் மக்கு, அத அண்ணன் சொன்ன வம்புக்காரி பொண்ணோட தங்கச்சிடா. நீ காதல்ல விழுந்தது நம்ம ஹோட்டல்ல தங்கி இருக்கிற கெஸ்ட் கிட்ட. பரிதிக்கு ஒரு கணம் அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு அவன் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. அப்படியா, சூப்பர்டா. அப்போ அவ பேரு அட்ரஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவ பேர் என்னடா? எனக்கு தெரியாது, ஆனா அவங்க அக்கா பேரு மோனாவா. மோனாவா? நல்லா இல்ல, ஆனா என் தேவதைக்கு கண்டிப்பா ஒரு அழகான பேர் இருக்கும் என்றான் பரிதி கனவுலகில். அவன் காதலில் விழுந்து விட்டான். முதல் பார்வையிலேயே முழுவதுமாக மறுக்க முடியாதபடி மறக்கவும் முடியாதபடி விழுந்து விட்டான். அன்று மாலையே அவன் ஹோட்டலுக்கு சென்றான். அண்ணனை பார்ப்பது ஒரு காரணம்,
தன் தேவதையை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட மாட்டோமா என்பது இன்னொரு காரணம். அங்கே பால்கனியில் மோனா யாரிடமோ போனில் கோபமாக பேசிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே எம்மா அமைதியாக நின்று தூரத்தில் தெரியும் மலையை பார்த்து கொண்டிருந்தாள். பருதி தன் அண்ணன் அறைக்கு செல்லாமல் தூரத்திலிருந்தே அவளை பார்த்தான். மாலை நேர ஈரக்காற்றில் அசைந்தாடிய கூந்தலையும் அவள் முகத்தில் தெரிந்த அமைதியையும் பார்த்தான். என் தேவதை என்று அவன் இதயம் மெல்ல உச்சரித்தது. அவன் இதயத்தில் மெல்லிய சாரல் அடித்தது. மனமயங்கும். World of Sahana Lakshmanan novels, now available to read for free on Blogspot. Explore captivating stories of love and life. Start reading your next favorite book today.